மஞ்சள் கொத்துகளால் தோரண சட்டை அணிந்து வீதிகள் குதூகுல கும்பி கொட்டி குளவையிட்டு மகிழ்ச்சியில் நனையும் மங்கள நாள் என்று தமிழர் கம்பீரம் கலந்த ஞான செருக்கு அடைகின்ற நாள் இன்றைய நாள். தை 1ஆம் நாள், பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளில் உலகெங்கும் வாழும் தமிழர் தினம் முகம் காணுகின்ற மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தென்றல் வந்து தேன் கலந்ததை போல, திங்கள் வந்து விளக்கேற்றி வைப்பதை போல இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பெரு மதிப்பிற்குரிய பட்டிமன்ற ரசிக பெருமக்களுக்கும் உலகெங்கும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து தொலைக்காட்சி வாயிலாக இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் மதிமுகம் தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தை 1 நமக்கு புது வாழ்வை தருகின்ற நாள். இந்த தை 1 நாம் சூரிய பகவானுக்கு பொங்கலை படைத்து கொண்டாடுகின்றோம். ஏன் சூரியனுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்கள் என்றால், இந்த உலகம் 5 பூதங்களால் ஆனது. அந்த 5 பூதங்களில் முதன்மையானது நெருப்பு. ஒளி இல்லாமல், அதாவது வெளிச்சம் இல்லாமல் எந்த உயிரினமும் பூமியில் வாழ முடியாது. மனித உயிர்களாக இருந்தாலும் சரி, தாவர உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அந்த சூரியன்தான் முதல் காரணம். அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது. இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கி இருக்கக்கூடிய தலைப்பு, இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மகிழ்ச்சியா மறுமலர்ச்சியா என்பது. மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சி என்பது உள்ளத்தில் எழக்கூடிய இன்பம். மறுமலர்ச்சி என்றால் என்ன? ஏற்கனவே சிறப்புற்று இருந்த ஒன்று இடையில் மங்கி போய் மீண்டும் செழிப்புற்று இருப்பதுதான் மறுமலர்ச்சி. இல்லங்கள் தோறும் இந்த மகிழ்ச்சி என்பது இருக்கிறதா, இல்லை மறுமலர்ச்சி என்பது இருக்கிறதா என்பதை விவாதிப்பதுதான் இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம். ஆனால் இன்றைக்கு இல்லங்களில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கிறது? ஒரு குடும்பத்தில் மகன் தன்னுடைய அப்பாவிடம் கேட்கிறான், அப்பா, நான் படிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று. என்னுடைய நிலத்தை விற்றாவது உன்னை படிக்க வைக்க வேண்டும், ஆகையினால் உனக்கு என்ன தேவையோ அதை கேள் என்று மகனிடம் தந்தை சொல்லுகிறார். அப்பாவிடம் மகன் சொல்லுகிறான், அப்பா, கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். தந்தைக்கு கோபம் வருகிறது. கேட்கிறார், நான் நிலத்தை விற்று உன்னை படிக்க வைக்கிறேன் என்று சொல்லுகிறேன், நீ கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே, நீ படிப்பதற்குத்தானே நான் நிலம் விற்கிறேன் என்று சொன்னேன், கம்ப்யூட்டர் படிப்பதற்கு எதற்கு நிலம் விற்க வேண்டும்? அதாவது மகன் சொன்ன கம்ப்யூட்டர் படிக்கிறேன் என்பது கம்ப்யூட்டரை பற்றி படிக்கிறேன் என்பது. தந்தை புரிந்து கொண்டது, கம்ப்யூட்டர் படிக்க போவதற்கு நாம் செலவு செய்ய வேண்டும் என்று.
இன்றைக்கு இது போன்ற மகிழ்ச்சி தான் குடும்பத்தில் இருக்கிறது. புரிந்தோ புரியாமலோ மகிழ்ச்சி என்றால் என்ன என்று தெரியாமலோ இருக்கிறது. மறுமலர்ச்சி என்றால் என்ன? நான் சொன்னதை போல ஒரு தாவரம் முளைத்து வருகின்ற போது செழிப்பாக முளைத்து வருகிறது. இடையில் அதை பராமரிக்காமல் விட்ட காரணத்தினால் அந்த தாவரம் வாடி வதங்கி போகிறது. வாடி வதங்கி போன அந்த தாவரத்தை மீண்டும் அதை செப்பனிட்டு அகழ்ந்து உரமிட்டு நீர் பாய்ச்சி பழைய நிலையை விட செழிப்பாக உருவாக்குவது தானே மறுமலர்ச்சி. குடும்பம் இன்றைக்கு மறுமலர்ச்சியோடு இருக்கிறதா? செல்வாக்காக இருந்த குடும்பங்கள், இல்லங்கள், வீடுகள் இன்றைக்கு அப்படி இருக்கின்றனவா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை விவாதிப்பதற்குத்தான் இந்த பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தில் இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மகிழ்ச்சியே என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு நெல்லையிலிருந்து பெருமதிப்பிற்குரிய காந்த குரல் அண்ணன் செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துகளுக்கு வலு சேர்ப்பதற்கு அருமை அம்மா சித்ராதேவி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துகளுக்கு வலு சேர்ப்பதற்கு நெல்லையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர் தத்துவ சுடர் எல் சுப்பிரமணியம் அவர்கள். இவர்களுடைய கருத்துகளுக்கு மறுப்பு தெரிவித்து இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மறுமலர்ச்சிதான் என்று தங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர் முதுகளத்தூரை சார்ந்த பெருமதிப்பிற்கு உரிய ஆசிரியர் ஐயா துரைப்பாண்டியன் அவர்கள். அவருடைய கருத்திற்கு வலு சேர்க்கக்கூடியவர். முன்பெல்லாம் திரையில் முகம் காட்டினால் அவர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. இப்போதெல்லாம் சின்ன திரையில், அதாவது தொலைக்காட்சியில் முகம் காட்டினால்தான் அவர்களுக்கு மரியாதை. இவர் ஒரே நாளில் 3 தொலைக்காட்சிகளில் கலந்து கொண்டு பேசிய பெருமைக்குரியவர் அருமையம்மா வளர்விழி அவர்கள். அவருடைய கருத்திற்கு வலு சேர்த்து ஈரோட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர் பெரியார் பிறந்த பூமி என்பதை பொய்த்து விடாது எல்லா மேடைகளிலும் மெய்ப்பித்து காட்டக்கூடிய ஈரோடு வளர்மதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய முதல் பேச்சாளராக நெல்லையைச் சேர்ந்த செல்வகுமார் அவர்களை வருக, உங்கள் கருத்துக்களை தருக என அழைக்கிறேன். ஆனை முகனே ஆதி முதலானவனே, பானை வயிற்றோனே, பக்தர்களை காப்பவனே, மோகனை பொருளே மூத்தவனே, கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா, இந்த ஏழை முகம் பாருமையா. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழன்னையை வணங்கி, நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழனாகவே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதையெல்லாம் வல்ல இந்த இறைவன் எனக்கு தந்திரள வேண்டி, உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த இனிய பொங்கல் திருநாளிலே பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். அருமையான தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மகிழ்ச்சியா மறு மலர்ச்சியான்னு நீங்க தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஆமா, நான் மகிழ்ச்சியேன்னு பேச வந்திருக்கேன். எங்க ஐயா, என் தங்கச்சி, எங்க மலரக்கா எல்லாரும் மறுமலர்ச்சியேன்னு பேச வந்திருக்காங்க. மகிழ்ச்சி இருந்தாதான் மறுமலர்ச்சி இருக்கும். சரி, இறைவனுடைய ஒரு பெரிய குடைகளிலே ஒன்று மகிழ்ச்சி.
அந்த மகிழ்ச்சி எல்லார் வீட்லயும் இருக்கு. இன்னைக்கு என் வீட்லயும் இருக்கு. என் வீட்டுல எல்லா வேலையும் என் வீட்டம்மா தான் பாப்பா. அப்போ உங்களுக்கு வேலை என்ன? நான் பிள்ளைய குளிப்பாட்டுவோம், அவ பாப்பா. ஆஹா. நான் காப்பி போடுவோம், அவ பாப்பா. ஆ, நான் சோறு பொங்குவோம், அவ பாப்பா. சரி. ஆனா தன் மனைவினுடைய வேலைகளை கணவனும் சேர்ந்து செய்கிறான் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. உண்மை உண்மை. சும்மா மறுமலர்ச்சி 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 தேவைதான், தேவையில்லைன்னு சொல்லல. ஒண்ணும் இல்லை, ஒரு நேரத்துல சந்தேகம்னு ஒண்ணு இருக்கும். மனைவி சந்தேகப்படலாம், கணவன் சந்தேகப்படக்கூடாது. ஊடலும் இருக்கும், கூடலும் இருக்கும். ஆனா இன்னைக்கு என் வீட்டுக்காரி என்ன பார்த்தா சந்தேகப்படுவாப்புல. ஆனா அவ சந்தேகப்படுறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சந்தேகப்படுறதுல மகிழ்ச்சி. ஆமா, வித்தியாசமான ஆளா இருக்கீல. பொட்டப்பிள்ள 2 பேரும் சொன்னாங்க, எப்பா எங்களை திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டி போங்கன்னா. சரி, பிள்ளைய 2 ஆசைப்படி சொல்லிட்டு நானே 2 பொட்டப்பிள்ளை என் பொண்டாட்டி நேர திருச்செந்தூர் கோயில் வாசல போய் இறங்கி நிற்கும். என் கூட லட்சுமின்னு ஒருத்தி 20 வருஷம் முன்னாடி காலேஜில் படிச்சிருந்திருக்கா. அவ முகமே எனக்கு மறந்து போச்சு. அவ என்ன பார்த்துட்டா. சரி. பழைய ஃப்ரெண்ட்ஸு, அந்த அந்த காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே இருக்கே ஒரு மகிழ்ச்சி. அப்பா எல்லையற்ற மகிழ்ச்சி. ஓட்டமா உடையாந்து கையை கொடுத்துட்டு, என்ன சொல்லுக்குமார், நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, இதான் உன் 2 பொட்ட பிள்ளையா, இதான் உன் பொண்டாட்டியான்னு கேட்டான். அவ பக்கத்துல ஏன் நேரத்துல கருங்கன்னு 2 ஆம்பளை பையனிக்க, அவ புருஷனும் பக்கத்துல இருக்கான். கையை கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டா. கையை கொடுத்துருக்கும் பாரு, என் வீட்டுக்காரியை முறைச்சு முறைச்சு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவளுக்கு திருநெல்வேலி பஸ்ஸை எடுத்துட்டாங்க. போற போக்கில் சொன்னா, செல்வகுமார் நமக்கு பஸ் ஸ்டாண்ட் நின்று பேச நேரம் இல்லை, ஃப்ரீயா இருந்தா என் வீட்டு பக்கம் வேற சொல்லிட்டு போயிட்டான். கேட்டுக்கிட்டு இருந்தவ கொந்தளிச்சிட்டா பார்த்துக்கோங்க. அவ பஸ்ஸில் தான் ஏறிப்பா, பஸ்ஸு வெளியே தான் போயிருக்கேன். வீட்டுக்காரி கேட்டால் அது யாருன்னா, ஏட்டி அவள் பேர் லட்சுமி, 20 வருஷம் முன்னாடி என் கூட காலேஜில் படித்தான்னே, அதான் மூத்த பையன் ஒம்ம மோச்சாடைக்கு இருக்காளன்னு. நான் சந்தேகப்படலை. காலேஜில் படித்த தோழியா, பரவாயில்லையே, இன்னைக்கும் உங்களை சந்திச்சு ஒரு சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சி. இன்னைக்கும் 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்த்தோன்னே உங்கள் தோழி மறக்காமல் ஒட்டமோட வந்து கையை கொடுக்குறா பாருங்க, அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தானே மகிழ்ச்சி. எப்படி சரிக்கணும் தெரியுமா என் வீட்டுக்காரிய? ஒத்த கல்லு முக்குத்தியா, ஒத்தையில போறவள நீவப்பியா. ஒத்த கல்லு முக்குத்தியா, ஒத்தையில போறவள நீவப்பியா. தஞ்சாவூர் சந்தையில முக்குத்தியா, நான் தங்கத்தால வாங்கியிருந்தா நீவப்பியா. தஞ்சாவூர் சந்தையில முக்குத்தியா, நான் தங்கத்தால வாங்கி வந்தா நீவப்பியா. மகிழ்ச்சிங்க வாழ்க்கையில முதல்ல வரக்கூடியதான் மகிழ்ச்சி. இருப்பது என்ன இருக்கிறோம், எதிர்த்த வீட்டுல என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. எதிர்த்த வீட்டுல என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம வீட்டுல மகிழ்ச்சி இருக்காது. கணவன் என்ன கொண்டு வரானோ அதை வச்சு குடும்ப நடத்துக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய குடும்பம் எத்தனையோ இருக்க. அதே மாதிரி வேற ஒண்ணும் இல்லை. புரட்சி புயல் வைகோ அவர்கள் திடீர்னு நம்ம வீட்டில் வந்து நின்னார்னா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அதை விட ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்குமா? ஆகவே நீதிபதி அவர்களே, இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மகிழ்ச்சியே 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 என தீர்ப்பத்த நம்பிக்கையோடு இதுவரை பேச வாய்ப்பளித்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மறுமலர்ச்சிதான் என்கின்ற கருத்தை முன்வைப்பதற்கு முதுகலத்துறை சார்ந்த ஆசிரியர் துரைப்பாண்டியன் அவர்கள் வருகிறார்கள். மதிமுகம் தொலைக்காட்சியில நீங்க மறுமலர்ச்சிக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க முடியாதுங்கிற நம்பிக்கையோட வந்து அவையில் நிற்கிறையா. நாடு போற்றும் நல்லவர், பட்டிமன்ற பாவலர், பாட்டு மன்ற காவலர், வணக்கத்திற்கு மரியாதைக்கும் உரிய கவிஞர் பெருமகனார் அவர்களே, இந்த மகிழ்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கு என்ன அப்படின்னு நீங்க தெளிவா சொன்னீங்க. நான் என்னை மாதிரி ஆளுகளுக்காக ஒரு சின்ன வேறுபாடு சொல்றேங்க. சொல்லுங்க ஐயா. விரும்புதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குயா, நேசித்தல்னு ஒரு வார்த்தை இருக்குயா. ஆமா, மேலோட்டமா பார்த்தா 2 ஒண்ணு மாதிரி தெரியுமியா. இந்த விரும்புதல் என்பது ஒரு தங்கை ஒரு ரோஜா பூவை விரும்புகிறாள், அந்த செடியில இருந்து அந்த ரோஜாவை புடிங்கி தலையில வைப்பா, இது மகிழ்ச்சி.
சரி. ஆனா அந்த ரோஜாவை நேசிக்கின்ற தங்கை அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்ப்பால், அது நேசிப்பு, அதுதான் மறுமலர்ச்சி. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அடாடா. ஏற்கனவே இருந்த ஒன்று மங்கி போய் மீண்டும் வருவது மறுமலர்ச்சி. நீங்க ஆ, முன்னாடி எல்லாம் அன்பு, பாசம், நேசம் இந்த தேசத்துல நிறைந்து இருந்தது. ஆமா. இப்ப இதெல்லாம் எங்க போச்சுன்னு தேட வேண்டியது இருக்கிறது. அந்த அன்பும் பாசமும் நேசமும் இங்கே வந்தால் அது மறுமலர்ச்சி. ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற தகராறை தீர்த்து வைத்தால் அது மகிழ்ச்சி. ஆனா அவங்க எப்ப வேணாலும் திரும்ப சண்டை போட்டுக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பகைமையை தீர்த்தால் அது மறுமலர்ச்சி. மகிழ்ச்சி பெரிதா, மறுமலர்ச்சி பெரிதா? யோசிச்சு பாருங்க. அண்ணன் தம்பி, ஐயா நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி 4 பேர். சரி. எங்க அப்பாவுக்கு அப்பா வசதி இல்லை. பள்ளிக்கூடம் போகும்போது ஒரே ஒரு கடலை மிட்டாய் கொடுப்பாரியா. அது எங்க பெரிய அண்ணன் கையில வாங்கிக்கிறேன், சட்டையில வச்சு 4ஆ கடிப்பான். 3 தம்பிக்கு ஒவ்வொரு பீஸ் கொடுப்பான். அதுக்கு பேரு காக்கா கடின்னு சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு கொடுத்ததுனாலதான் அதுக்கு பேரு காக்கா கடின்னு. தாமதமாத்தான் தெரிஞ்சு சிவப்பா இருக்கிற என் தங்கச்சிக்கு கொடுத்தாலும் அது காக்கா கடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஐயா. ஒரு 3 கிலோமீட்டர் நாங்க ஸ்கூலுக்கு நடக்கணுமையா. எங்க 3 பேர் பேக்கை, அந்த கை பை, அப்ப என்ன மஞ்ச பை தானே. ஆமா, மஞ்ச பை, அது ஜவுளி கடையில ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த மஞ்ச பை 3ஐ வாங்கி எங்க அண்ணன் தோல்ல போட்டுக்கிட்டு 3 தம்பி கையில ஆளுக்கு ஒரு பீஸ் கடலை மிட்டாயை கொடுத்து அப்படி 3 தம்பி கையவும் பிடிச்சுக்கிட்டு அந்த 3 கிலோமீட்டர் அலுப்பு தெரியாம ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. ராசாக்கள் மாளிகையும் கனத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. இப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு நானு, என் மனைவி, என் பிள்ளைங்கன்னு இருக்கிறது மகிழ்ச்சிங்க. ஆனா இப்படி எங்களை ஊட்டி வளர்த்த அண்ணன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முதுகுளத்தூர்ல காந்தி சிலை ஒரு அடையாளம்யா. அந்த காந்தி சிலைக்கு முன்னாடி நானும் எங்க அண்ணனும் பேசிட்டு இருக்கிறோம். முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறோம். எங்க அண்ணன் திடீர்னு கேட்கிறான், டே தம்பி, என் முதுகுக்கு பின்னாடி உன் மதுனி வாராளா பாருன்னா. எதுக்குன்னு கேட்கிறேன்னு. டே தம்பி, நான் உன் கூட பேசுனா அவ சாப்பாடு போட மாட்டாடான்னு. நான் அவனுக்கு பதில் சொல்லலை. உன் பொண்டாட்டி உன் முதுகுக்கு பின்னாடி வர்றது இருக்கட்டும், என் முதுகுக்கு பின்னாடி உன் கொழுந்தியா வாராளா பாருன்னு. எதுக்குடா கேட்கிறேன்னா, உன் பொண்டாட்டியாவது உனக்கு சோறு போட மாட்டா உன்கிட்ட பேசுனா, ஆனா என் பொண்டாட்டி என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா அப்படிங்கிற நிலைமை இருக்கே. இப்ப இந்த அண்ணன் தம்பி பாசம் மீண்டும் இந்த தேசத்துல வருமானால் அது மறுமலர்ச்சி. குடும்பத்துக்குள்ள குண்டுச்சட்டி ஓட்டுற அந்த சுயநலம் என்பது மகிழ்ச்சி. ஐயா ஐயா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா மகனை திட்டுனாங்க. சரி. ஏண்டா முட்டாப்பல, அங்க ஏண்டா முட்டாப்பல, இந்த முடிய வளர்க்காத, தோடு போடாத, கட்டங்கட்டமா சட்டை போடாதன்னு சொன்னனே கேட்டியாடான்னாங்க. அவன் கோவமா கேட்டான், இப்ப என்னமாச்சு, இப்ப என்ன கெட்டு போச்சுன்னா, போடா முட்டாப்பையில, உங்க அக்கால பொண்ணு பார்க்க வந்தவன் உன்னே பிடிச்சிருக்குன்னு போயிட்டான்டான்ங்கிற. இப்ப இந்த குடும்பத்துல இருக்கிற அந்த பையனுக்கு மகிழ்ச்சி. ஆமா. ஆனா அந்த குடும்பத்துல அவன் நல்லா இருந்தா அந்த குடும்பத்துக்கு மறுமலர்ச்சி. அந்த காலத்துல உப்புக்கு வரி போட்டதுக்கு உப்பு சத்தியாகிரகம்னு போராட்டம் பண்ணோம். ஆமா. இப்ப திங்கிற சோறுக்கு ஜிஎஸ்டின்னு வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாட்டு கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். யாரும் அதை பத்தி கவலைப்படல. அதை பத்தி கவலைப்பட்டா அங்க வருதியா மறுமலர்ச்சி. ஆஹா. சட்னிய தொட்டு இட்லி நிறைய சாப்பிட்டா அது மகிழ்ச்சி. ஆனா இட்லி நிறைய சாப்பிடணும்னா சட்னி டேஸ்டா இருக்கணுங்கிற அறிவு நமக்கு தோணுச்சுன்னா அதுக்கு பேரு மறுமலர்ச்சிங்க. நம்மை சார்ந்ததல்ல மகிழ்ச்சி, நம்மை சுற்றி இருக்கிறவர்களின் வளர்ச்சியை சார்ந்தது மகிழ்ச்சின்னு நம்ம முடிவு பண்ணா அப்ப வருதியா மறுமலர்ச்சி. மகிழ்ச்சி என்பதின் உச்சக்கட்டம் அது மறுமலர்ச்சி. குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட வேணாம், வியாபித்து பாருங்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இங்கே வைத்திருக்கிறேன். ஐயா நிறைவா, நீங்க கொடுத்த நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பொங்கல் திருநாள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நான் மட்டும் கத்துனா அது மகிழ்ச்சி. எல்லா மதத்தை சார்ந்த என்னுடைய வணக்கத்திற்குரிய பெரியவர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சத்தம் போடுறமே அது மறுமலர்ச்சியா?
இந்த தேசத்துக்கு அதுதாயா வேணும். விவசாயி இறைவனுக்கு சமமானவன். தன் உழைப்பில் வந்த அரிசியில வேற ஒருத்தன் பெயரை எழுதுகிற பெருந்தன்மைக்காரன் என்னுடைய விவசாயி. ஐயா, நீங்கள் தமிழாய்ந்த ஒரு அறிஞர், உங்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கியா? பட்ட பெயர் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு பட்ட பெயரை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். உங்களை அறிந்தவர்கள் அத்துணை பேரும் உங்களுக்கு வைத்திருக்கின்ற பட்ட பெயர் எங்கள் தமிழ்தாசன் ஐயா ஒரு நூலகம். உனக்கு தேவையான அத்தனை சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துகிற ஆற்றல் வாய்ந்தவர் ஐயா. பறவையை பார்த்து அடைவது மகிழ்ச்சி, ஆமா, எதிரொலியை கேட்டு மகிழ்வது மகிழ்ச்சி. ஆனா மறுமலர்ச்சி எப்ப வருது தெரியுமாயா? எப்ப? பறவையை கண்டான், அதோட நிறுத்தல, விமானம் படைத்தான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். தாயும் நீங்கள் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். அடுத்த கட்டத்துக்கு போறாம பாருங்க. பார்த்து சந்தோஷப்பட்டா மகிழ்ச்சி அத்தோட முடிஞ்சு போயிடும். அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம்னு பறவையை பார்த்து, மீனை பார்த்து, எதிரொலியை பார்த்து இன்னொன்றை கண்டுபிடிக்கிறானே, அதில் கிடைக்கின்ற மறுமலர்ச்சி தான் நமக்கு முக்கியம். செல்வகுமார் அவர்கள் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். மறுமலர்ச்சி நாயகன் வைகோ அவர்கள் செல்வகுமார் வீட்டுக்கு வந்த மகிழ்ச்சி. அவர் நாடாளுமன்றத்திலே மக்களின் குறையை எடுத்து சொன்னால் அங்கே இடம்பெற போவது மறுமகிழ்ச்சி, மறுமலர்ச்சி. செல்வகுமார் வீட்டுக்கு ஐயா வைகோ போகணுமா, நாடாளுமன்றத்துக்கு போகணுமா என்பது நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என் நன்றி மலர்களை உங்கள் பாத மலர்களில் சமர்ப்பித்து நன்றி கூறி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க வீட்டு பக்கத்துல நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு இப்ப நினைவுக்கு வருகிறது. ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலில் ஷூ போடாம போயிட்டான் பள்ளிக்கூடத்துக்கு. அந்த பையனுடைய ஆசிரியர் கேட்கிறார், என்ன தம்பி ஷூ போடாம வந்திருக்கிறிய, என்ன காரணம் அப்படின்னு. இந்த பையன் சொல்றான், இன்னைக்கு காலையில எங்க அப்பா அம்மா 2 பேருக்கு சண்டை, ஆளுக்கு ஒரு கையில என் ஷூவை வச்சிருந்தாங்க, அதனாலதான் நான் ஷூ போடாம வந்திருக்கேங்கிறான். இன்றைய நிலை அப்படி இருக்கிறது. அதை மையமாக வைத்துதான் இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மகிழ்ச்சிதான் என்று பேசுவதற்கு சித்ராதேவி அவர்கள் வருகிறார்கள். எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி பிறந்திருக்கும் தை திருநாளில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பொங்கிட இறைவனை வேண்டி மதிமுக டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல நீங்க சொன்னீங்க, ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டைன்னா குழந்தை அதனால நான் ஷூ போடாம வந்தேன்னு சொல்லிச்சுன்னு சொன்னீங்க. ஆனா அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய வளர்த்து அதை படிக்க வச்சு அது வேலைக்கு போகுதுன்னு வைங்களேன். முதல் மாச சம்பளத்தை வாங்கி ஒரு பையன் அம்மா கையில கொண்டு கொடுக்குறான். அம்மா சொல்லுது, அப்பா தாண்டா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, நீ அப்பா கையில கொடுடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் சொல்றான், நான் அப்பா கையில கொடுக்க மாட்டேன், உன் கையில தான் அந்த காசை தருவேன் அப்படிங்கிறான். அம்மா சொல்றாங்க, ஏண்டா உனக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு, இந்த காசை அவரு கையில கொடுத்தேனா அவரு மகிழ்ச்சி அடைவாருடா, நீ அவரு கையில கொடுடா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா நீ காசை வாங்கு, இல்லைன்னா நான் சாமி முன்னாடி இந்த காசை கொண்டு வச்சிருவேன் அப்படின்னா. ஏண்டா இப்படிலாம் பேசுறேன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னா, என்னுடைய அப்பா நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய கையில காசு தந்தாரு, அவரு காசு கொடுக்கும் போது அவருடைய கை மேலே இருந்தது, வாங்கக்கூடிய என் கை கீழே இருந்தது. 12ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு காசு தந்தாரு, கொடுக்கிற கை மேலே இருந்துச்சு, வாங்குற என் கை கீழே இருந்துச்சு. இன்னைக்கு நான் சம்பாதிச்சு சம்பளம் வாங்கியிருக்கேன்னு சொன்ன உடனே என்னுடைய கை மேலேயும் என் அப்பா கை கீழையும் போகக்கூடாது என்பதற்காக தான் நான் இன்னைக்கு என்னுடைய சம்பளத்தை உன் கையில தாரேன்னு சொன்னா இது மகிழ்ச்சியா மறுமலர்ச்சியான்னு கேக்குறேன். மகிழ்ச்சி தான். இப்ப அதெல்லாம் நடக்குதான்னு கேக்குறேன். இப்ப நடக்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? மகிழ்ச்சி பொங்கல் திருநாள் அன்னைக்கு மகிழ்ச்சினாலே என்ன நினைக்கிறீங்க? என்ன வெளியூர்ல வேலை பாக்குறோம்னு வைங்க, நாம வெளியூர்லயே இருக்கலாமே மகிழ்ச்சி இல்லைன்னா. மகிழ்ச்சியை தேடி தானங்க உள்ளூருக்கு வரோம்.
நம்ம ஊர்ல போய் பொங்கல் கொண்டாடினாதான் மகிழ்ச்சின்னு சொல்லி தானே 2 மாசத்துக்கு முன்னாடியே ட்ரெயின்லயோ பஸ்லயோ டிக்கெட்டை புக் பண்றோம். ஆமா. மகிழ்ச்சி இல்லைன்னா புக் பண்ணுவோமா? கண்டிப்பா. அது மறுமலர்ச்சியா இருக்க போய் நம்ம புக் பண்ணுவோம். மறுமலர்ச்சி எங்க இருந்தாலும் மறுமலர்ச்சி பண்ணலாம். ஆனா மகிழ்ச்சிங்கிறது தனது சொந்த ஊர்ல தன்னுடைய சுற்றத்தோடு இருந்தாதான் அது மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, வேற ஒண்ணு இல்ல. எங்க வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் வீட்டுக்கார கையில ஒரு நாள் தான் கேட்டேன், ஒரு டீ போட்டு தாங்கன்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு ஸ்மால் டீ போடவா இல்லைன்னா கேபிட்டல் டீ போடவா அப்படின்னு கேட்டார். இவர்கிட்ட டீ போடுறதுக்கு நாம பேசாம அவருக்கு டீ போட்டு கொடுத்துடலாம் சொல்லி நான் ஒரு டீயை போட்டு அவருக்கு கொண்டு கொடுத்தேன். டீ எடுத்து 1 மடக்கு தான் குடிச்சார். குடிச்ச ஸ்பீட்ல என்ன கூப்பிட்டார். சித்ராங்கவா, காஃபில சீனி போட்டியா அப்படின்னு கேட்டார். போட்டேனே அப்படின்னு. எங்க போட்டிருக்க? காஃபி இனிக்கவே இல்லை அப்படின்னார். இனிக்கவே இல்லையா? குடு, நான் குடிச்சு பாக்குறேன்னு சொல்லி வாங்கி 1 மடக்கு குடிச்சு பார்த்தேன். இனிக்குது, காஃபி இனிக்குது தான் அப்படின்னு. இனிக்குதா? குடு, நான் குடிக்கிறேன்னு சொல்லி திரும்ப வாங்கி அவர் 1 மடக்கு குடிச்சார். குடிச்சிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப தாண்டி இனிக்குதுன்னு சொன்னார்னா இது மகிழ்ச்சியா மறுமலர்ச்சியான்னு கேக்குறேன். எங்க வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கிறது இல்லம்மா. இது மகிழ்ச்சி தானே நடுவர் அவர்களே? இந்த மகிழ்ச்சி தான் இல்லங்கள் தோறும் வேணும்னு நாங்க சொல்றோம். அதுலயும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஏன் சொன்னாங்க? கடந்த காலத்துல, அதாவது கடந்த வருடத்தில் நம்முடைய எல்லா தோல்விகளையும் இனிமேல் உனக்கு வெற்றி தான் தழுவும், தை பிறந்தால் உனக்கு வழி பிறக்கும்னு சொல்லி வச்சாங்கன்னா அது நமக்கு மகிழ்ச்சியா மறுமலர்ச்சியான்னு கேக்குறேன். அழகா சொல்லுவாங்க, இந்த தை மாசம் பிறந்தாச்சுன்னா தங்கச்சம்பா நெல் விளையுமா இந்த தை மாசத்துல. அந்த தங்கச்சம்பா நெல் விளைஞ்சாலும் வள்ளுவன் கூட அழகா கொடுத்திருப்பான், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தத்தாருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர். என்ன பொருள் தெரியுமா? உழவர்கள் நாம் உழைத்து சேர்த்த பணத்தை, பொருளை எல்லாமே இயலாதவருக்கு வறியவருக்கு கொடுத்தல் இருக்கிறது மகிழ்ச்சின்னு சொன்னார்னா அந்த மகிழ்ச்சி தான் இல்லந்தோறும் இருக்கணும் நடுவர்களே. ஆனாலும் இப்போ பொங்கல் வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும்ங்கிறீங்க? நம்ம தெருவெல்லாம் அழகா சுத்தம் பண்ணி வீடெல்லாம் வெள்ளை அடிச்சு நம்ம வாசல் தோறும் கோலம் போட்டு அந்த தெருவே எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெருவெல்லாம் கோலமிட்டு தெருவெல்லாம் நாங்க கோலமிட்டு திரியேற்றி குத்து விளக்கு வச்சு அந்த சூரிய பகவானை நோக்கி பொங்கலோ பொங்கல்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இந்த மறுமலர்ச்சியில் கிடையாது நடுவர்களே. அதனால எப்பவுமே இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மறுமலர்ச்சி அல்ல, அது மகிழ்ச்சியே மகிழ்ச்சியே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மறுமலர்ச்சிதான் என்று பேசுவதற்கு நாகர்கோவிலைச் சேர்ந்த சின்னத்திரை கதாநாயகி இசைவாணி மலர்விழி அவர்கள் வருகிறார்கள். புகழும் பெருமையும் மிக்க மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு அருமையான திருநாள். இந்துக்கள் என்றால் தீபாவளி கொண்டாடுவார்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்கள், இஸ்லாமியர்கள் ரம்ஜான் கொண்டாடுவார்கள். ஆனால் உலக தமிழர்கள் அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரே விழா பொங்கல் விழா என்பதிலே தமிழர்களுக்கு மகிழ்ச்சி. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கு. மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். அதாவது இந்துக்களின் அடையாளமாக உத்தரகோச மங்கை என்கின்ற திருக்கோயில் இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக நம்முடைய ஓரையூர் கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு அடையாளமாக ஏர்வாடி தர்கா இருக்கிறது. மத நல்லிணக்கத்திற்கு அடையாளம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் என்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. சமத்துவ பொங்கல் கொண்டாட இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஏன்னா சமத்துவ பொங்கல் தான் நம்முடைய நாட்டிற்கு தேவை இல்லையா? ஆமா. இப்போ இயேசு பிறப்பு அன்னைக்கு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். பொதுவாக தொழுவத்தில் கன்றுதான் பிறக்கும், இன்றுதான் கருணை பிறந்தது அப்படி என்று எழுதியிருந்தார் நடுவர். அது மாதிரி நபிகள் நாயகம் சொல்லுவார். நபிகள் நாயகம் என்ன சொல்வார்னா, வைத்திருப்பது செல்வம் அல்ல, வழங்குவதுதான் செல்வம் அப்படிம்பார். இப்படி எல்லா மதங்களும் அன்பை போதிக்கிறது.
எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகின்ற பொங்கல் சமத்துவ பொங்கல். அதனால்தான் சொன்னாங்க, மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் 4 வகை பேய்களும் நாட்டியமாடுதடா, மனிதன் என்ற போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமடா, அடையாரும் திருந்தலையே அதற்காக வருந்தலையே. முதல்ல ஒருத்தர் வந்தார் பாருங்க, செல்வகுமார். அவர் கொஞ்சம் பழைய கால தாழ் நடுவர்களே, பார்த்தாலே தெரியுது. ஆமா, அவங்க வீட்டுல புத்தகம் பார்த்துதான் பொங்கல் வச்சாங்க. சமைப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. சரி, அந்த புத்தகம் வச்சு அவர் பொங்கல் வச்சார். கடைசியில அந்த சமைப்பது எப்படி என்கின்ற புத்தகத்துல ஏலம் போட்டு பொங்கலை இறக்கும்னு போட்டிருந்துச்சு. இவர் பொங்கல் பொங்குனவண்ண பொங்கல் 1 தரம், பொங்கல் 2 தரம், பொங்கல் 3 தரம்னு ஏலம் போட்டு இறக்குன ஆளு. அதுதான் அவருக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஆமா, 2வது எங்க அம்மா சித்ரா தேவி வந்தாங்களே, ஆமா, அவங்க வீட்டுல என்ன மகிழ்ச்சி பொங்கல் தெரியுமா? என்ன? இந்த அம்மா 4:30க்கு பொங்கல் வச்சுச்சு. சரி, 8 மணி வரைக்கும் பொங்கலை கிண்டிக்கிட்டே இருக்கு. எதுக்குடா 8 மணி வரைக்கும் பொங்கலை கிண்டுதுன்னு பார்த்தா, பொங்கல் பொங்கும் போது செல்ஃபி எடுத்திருக்கு இந்த அம்மா. செல்போன் உள்ள விழுந்துட்டு செல்போனை கிண்டி 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 பாத்துக்கிட்டே இருந்திருக்கு. இதுதான் அவங்க வீட்டு பொங்கல். இதனாலதான் நாங்க மறுமலர்ச்சி இருக்கணுங்கிறதுக்காக பேச வந்திருக்கோம். 3வது ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருக்காரு, திருக்குறிப்பு தொண்டர் மாதிரி. அவரு அவருக்கு வீட்டுல என்ன பொங்கல்னா அபார்ட்மெண்ட் வீடு. சரி, இப்ப அடுத்தடுத்து வீடுகள் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியான பொங்கல் இருந்துச்சு. இப்ப அடுக்குமாடி வீட்டுல எப்படிங்க மகிழ்ச்சியான பொங்கல் வைக்க முடியும்? அவங்க வீட்டுல குக்கர்ல தான் பொங்கல் வைப்பாங்க. இது எப்படி மகிழ்ச்சியான பொங்கலா இருக்க முடியும்? ஏங்கம்மா, அந்த குக்கர் கூட விசில் அடிச்சு உங்களை கேலி பண்ணுது பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் இருக்க கூடாது. இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது எந்த பொங்கல் தெரியுமா? எந்த பொங்கல்? மண்பானை வைத்து பாரம்பரிய ஆடைகளை அணிந்து கரும்பு நட்டு மஞ்சள் வைத்து மங்களகரமான பொங்கல் பொங்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் இந்த உலகத்திலே மறுமலர்ச்சி. அதிலும் மறுமலர்ச்சி என்கின்ற வார்த்தையை முதலில் உச்சரித்த தமிழன் யார் தெரியுமா? கம்பன் பிழிந்து கற்பனை எடுத்து, காந்தி பிழிந்து அகிம்சை எடுத்து, புறநானூற்றில் வீரம் எடுத்து, மனிதம் கணிதம் வென்று முடித்த எங்கள் ஐயா வைகோ அவர்கள் தான் மறுமலர்ச்சி என்கின்ற வார்த்தையை உச்சரித்தவர். அப்படி இருக்கும் போது மகிழ்ச்சி பொங்கல். இன்னைக்கு மகிழ்ச்சி எப்படி இருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும்? எப்படி எங்களுக்கு தானே தெரியும். இன்னைக்கு பொங்கல்ல ஏன் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க தெரியுமா நடுவர் அவர்களே? அறிஞர் அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னார். ஏழைகள் எல்லாம் சிரிக்கணும்னா அரசாங்கம் பொங்கல் தொகுப்பு கொடுக்கணும். அந்த பொங்கல் தொகுப்பை வாங்கிக்கிட்டு எல்லோரும் பொங்கல் அன்னைக்கு மறுமலர்ச்சி பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, இதுதான் மறுமலர்ச்சி. இன்னைக்கு விவசாயம் எங்கேயாவது இருக்கா? நம்முடைய இளைஞர்கள் விவசாயம் படிக்கிறார்கள். எந்த இளைஞனாவது விவசாயம் செய்கிறானா? இல்ல. ஏங்க, அரிசின்னா சாதாரண விஷயமா? ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா? அரிசி பஞ்சமே வராட்டா நம்ம உசுர வாங்குமா பரோட்டா? தஞ்சை ராமையாதாஸ் ஒரு பாட்டுல எழுதினார் நடுவர்களே. ஆமா, குத்துப்பட்டவன் கூட தூங்கிடுவான், குறை வயிற்றுக்காரன் தூங்கிக்கிட மாட்டான். அதனாலதான் பொங்கல் அன்னைக்கு ஒரு கரும்பாவது வாங்கி கரும்பு விவசாயியின் வீட்டில் மறுமலர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கல் திருவிழா இல்லையா? நாம மட்டும் வாழணும்னு நினைக்கிறது மகிழ்ச்சி, பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் மறுமலர்ச்சி நடுவர். அருமை அருமை அருமை. அதனாலதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இப்போ ஆசிரியர் ஒரு பையன்ட்ட கேட்டார், ரே ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டார். ஒருத்தன் சொன்னா, சார் ரொட்டியை ஜாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னொருத்தன் சொன்னா, சார் ரொட்டியை வெண்ணெய் தடவி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னா. இன்னொரு பையன் சொன்னா, ரொட்டியை வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. ஒரே ஒரு பையன் மட்டும் சொன்னா, ரொட்டிய அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பண்பு தான் இந்த உலகத்திலே மறுமலர்ச்சி. ஆனா நம்ம நாட்டுல இன்னைக்கு கொடுக்கிற பண்பு யார்கிட்டயாவது இருக்கா நடுவர் அவர்களே? எங்க ஊர்ல ஒரு கஞ்சை இருக்கான். நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கக்கூடாது. காலையில எந்திரிச்சு தயிர் சாதத்தை பொசுதி வச்சுட்டு ஊன்னு அழுவான். எதுக்கு தெரியுமா? கண்ணீராலே உப்பை சரி பண்ணிடுவான். அப்படிப்பட்ட கஞ்சை. அவன் நினைச்சாம்னா வைரத்துல கூட வாட்சி கட்டலாம். ஆனா வாட்சே வாங்க மாட்டான். கரெக்டா மணி பாப்பா. எப்படி தெரியுமா? காலையில திடீர்னு எந்திரிச்சு வெளியே வந்து அப்படிம்பான். ஏத்த வீட்டுக்காரன், ஏன்டா மாரியப்பா 2 மணிக்கு இப்படி ஊழ விடுறியாம்பா. ஓ மணி 2 ஆயிட்டோம் அப்படின்ட்டு உள்ள போவான். திருப்பி ஒரு காலையில வந்து அப்படிம்பா. ஏன்டா மாரியப்பா 4 மணிக்கு இப்படி ஊழ விடுறியம்பா.
ஐயோ 4 மணி ஆயிட்டா, அப்ப டீ குடிக்க போகன்ட்டு போவான். யாருக்குங்க, யாரு பிறருக்கு கொடுத்து வாழ்கிறானோ அவன்தான் கடவுள். பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்கின்ற கரங்கள் மேலானவை என்று சொன்னால் அங்கதாங்க கடவுள் இருக்கார். ஒரு பையன்ட்ட கேட்டேன், டே வாழ்க்கை எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, டிவி எல்லாம் கரண்ட்ல ஓடுது, பைக்கு டீசல்ல ஓடுது, காரு பெட்ரோல்ல ஓடுது, வாழ்க்கை கடன்ல ஓடுது அப்படின்னா. இன்னைக்கு எல்லாம் வீடு கட்டி வச்சுக்கிட்டு சொந்த வீடுங்கிறோம். சொந்த வீடா அது? ஓன் ஹவுஸா இல்ல லோன் ஹவுஸ்? லோனை வாங்கி கட்டிக்கிட்டு அது லோன் ஹவுஸா இருக்கு. எல்லாம் கடன் பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் சொன்னா, இதுக்கு வாழ்க்கைன்னு பேர் வச்சதுக்கு மேலா வாஷிங் மிஷின் பேர் வச்சிருக்கலாம், சும்மா அடிச்சு துவைக்குது வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதே. கஷ்டமான வாழ்க்கையில் மறுமலர்ச்சி தான் உருவாக வேண்டுமே தவிர மகிழ்ச்சி உருவாக கூடாது. நடுவர் அவர்களே, நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. தீபாவளி அன்னைக்கு நாம பலகாரங்களை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுப்போம். ஆமா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் வழங்கப்படும். அது மாதிரி ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணியை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற உலகம் தான் நம்முடைய சமுதாயம் என்று சொன்னால், இந்த சமத்துவ பொங்கல், இந்த மறுமலர்ச்சி பொங்கல் தான் நம்முடைய நாட்டுக்கு தேவை என்று சொன்னால், நம்முடைய இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டிய ஒரே பொங்கல் மகிழ்ச்சியை விட மறுமலர்ச்சி பொங்கலே என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு இருக்கிறதா என்கின்ற வினாவை இந்த மன்றத்தில் வைத்திருக்கிறார். ஒரு முறை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இன்றைக்கு டிராக்டர் வந்துருச்சு, டிராக்டர்னால் விவசாயிகளுக்கு நன்மைகள் அதிகம்தானே, ஏன் அதை எதிர்க்க வேண்டும் என்று நம்மாழ்வார் அவர்களிடம் கேட்டார்கள். நம்மாழ்வார் மிக அழகாக ஒரு பதில் சொன்னார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், டிராக்டரினால் பயன்கள் அதிகம் இருக்கிறது தான், ஆனால் டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு கேட்டார். பழசை எல்லாம் நாம் தொலைச்சிட்டோம், அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் மலர்விழி அவர்கள் இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மறுமலர்ச்சி தான் என்று பேசிவிட்டு சென்றிருக்கிறார். இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மகிழ்ச்சி தான் என்று தன்னுடைய யதார்த்த பேச்சால் உங்கள் மனங்களில் உட்காரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த எல்எஸ் என்று சொல்லக்கூடிய எல் சுப்பிரமணி அவர்கள் வருகிறார்கள். நடுவர் பெருந்தகை அவர்களே, இன்னைக்கு பொங்கல் திருவிழா, மக்கள் எல்லோருக்கும் மன மகிழ்ச்சியை தருகிற ஒரு தமிழர் திருநாள். உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தான் திருநாள். எனக்கு 10 நாளைக்கு முன்னாலே மன மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் திருநாள் பிறந்து விட்டது. நீங்க 10 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டீங்க, தம்பி பொங்கல் திருவிழா சிறப்பு பட்டிமன்றம் RS மங்கலத்தில் படப்பதிவு நடக்குன்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் வீட்டுக்காரி, எங்க என்ன அருமையா ஏங்கன்னு உடனே நீங்க வேற ஏதாவது நினைக்கப்படாது. படத்துல சொல்லுவார்ல, ஏங்கன்னு அந்த அம்மா கூப்பிடும், இவர் சொல்லுவார், ஆமா ஏங்கி போய் தான்மா இருக்கேன் அப்படிம்பார். அந்த ஏங்க தான். சரி, என்ன அருமையாக கூப்பிட்டு, அத்தான் என்னத்தான், அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொன்னேன் நடி. வீட்டுக்காரி 10 நாளைக்கு முன்னால சென்னையிலே நடைபெற்ற உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் 146 அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த 146 அறிஞர்களிலும் மிகச் சிறப்பான அறிஞர் பெருமக்களாக பலர் விளங்கினார்கள். அதுலேயும் சிறப்பு வாய்ந்த ஐயா கவிஞர் எழுத்தாளர் தமிழ்தாசன் அவருடைய தலைமையில் நீங்கள் பட்டிமன்றம் பேச போறீங்க. சாதாரணமாக போகக்கூடாதுன்னு என்னை ஜவுளி கடை கூட்டு போய் 4500 ரூபாய்க்கு இந்த வேட்டியும் சட்டையும் வாங்கி கொடுத்தா சார் என் வீட்டுக்காரி. எல்லாம் மகிழ்ச்சி போட்டு அப்பவுமே மகிழ்ச்சி சார். 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு மகிழ்ச்சி வந்துட்டு, என்ன எங்க ஐயா நல்லா பேசுவார், நல்லா பேசுவார், அருமையான பேச்சாள், நல்லா சொன்னார். பூவை தலையில் சூடினால் மகிழ்ச்சி, அப்படி தொட்டியில இருக்க பூவை எடுத்து தலையில சூடுனா மகிழ்ச்சியா. சரி,
அந்த பூவிற்கு நீர் ஊற்றினால் மறுமலர்ச்சினார். ஆஹா. நான் தெரியாம தான் கேட்கேன், ஒரு வீட்டுல தோட்டத்துல பெண்கள் பூ வளர்க்கிறது எதுக்குயா? சூடுறதுக்கு. எடுத்து தலையில சூடுறது தானே. ஆமா, அப்ப மறுமலர்ச்சியினுடைய அடிப்படையே மகிழ்ச்சியை தருவதற்கு தானே சார். அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ணன் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி, நாங்க மறுமலர்ச்சி வேண்டான்னு சொல்லல சார். சரி, ஆனா இந்த மகிழ்ச்சி என்கிற அடிப்படையில் தான் உங்கள் மறுமலர்ச்சி என்கிற கட்டடம் எழும்ப முடியும் அருமை அருமை. சார். வேற ஒண்ணும் வேண்டாம் சார். நகைச்சுவை மன்னன் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனும் டி.ஏ. மதுரமும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன? என்.எஸ். கிருஷ்ணனும் டி.ஏ. மதுரமும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது என்.எஸ். கிருஷ்ணன் சொல்லுவாரு, இந்த உலகத்துல ஆம்பளைகள் தான் ரொம்ப பொறுமைசாலிகள் பார். சரி, அந்த அம்மா சொல்லுவோம், இல்ல இல்ல பெண்கள் தான் ரொம்ப பொறுமைசாலிகள், அதுதான் பூமி மாதாவிற்கு பொறுமை உடையவள் என்பதை குறிக்கிற பொருட்டு பூமி தாயின்னு பேர் வச்சாங்க. பெண்கள் தான் பொறுமை உள்ளவர்கள் பாரு. இல்ல இல்ல ஆம்பளை தான் பொறுமையான ஆளு அப்படின்னு பாரு என்.எஸ். கிருஷ்ணன். எப்படி அப்படின்னு இந்த அம்மா கேட்கும். உடனே என்.எஸ். கிருஷ்ணன் சொல்லுவாரு, இப்ப பாரு நீ இங்க நிக்க, நான் உன்னை கெட்டி பிடிக்கேன், உனக்கு கோபம் வந்துடும். ஆனா நீ என்ன கெட்டிப்பிடி, எனக்கு கோபமே வராது. இப்ப யார் பொறுமைசாலி, ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு கேட்பேன். இதானே சார் மகிழ்ச்சி. என்ன சார் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு சார். அருமையா அதே என்.எஸ். கிருஷ்ணமும் டி.ஏ. மதுரமும் வீட்டுல புழக்கடையில பிரவாசல்ல ஒரு கிணத்தங்கரையில நின்று பேசுவாங்க சார். சரி. அப்ப என்.எஸ். கிருஷ்ணன் சொல்லுவாரு, தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் தெரியுமாம் பாரு. என்ன வித்தியாசம்? இந்த அம்மா இந்த உட்கார்ந்துருக்கையில கிணத்து திண்டு, இந்த திண்டுல இருந்து உன்னை நான் தள்ளி விட்டோம்னா அது தோஷம், நீயா விழுந்துட்டேன்னா அது சந்தோஷம் பாரு. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு அடிப்படை விஷயம் 3 சார். ஒன்று உடுத்துவதற்கு உடை, இன்னொன்று உண்ணுவதற்கு உணவு, இருப்பதற்கு இடம். இந்த 3 வேணும். இந்த 3ம் வேண்டும் என்பது அவன் மகிழ்ச்சியா இருக்கிறது தானே சார். வேற ஒண்ணு வேண்டாம் சார். மகிழ்ச்சியை உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மக்கள் அடைய முடியும். ஆனா மறுமலர்ச்சி செய்ய எல்லாராலையும் முடியாது சார். அருமையா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புகழ்ச்சி பொய்யாக இருந்தாலும் மகிழ்ச்சி நிஜம் தானே. எங்க ஐயா மாதிரி ஒரு ஆள் உலகத்துல பார்க்க முடியாது. இது உண்மையிலே நான் புகழ்கிற புகழ்ச்சி. இது வெறும் பொய் அல்ல. மறுமலர்ச்சி செய்பவர்களை விரல் விட்டு எண்ண முடியும். பேரறிஞர் அண்ணா, பெரியார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர், பொதுச் செயலாளர், பாராளுமன்ற சிங்கம் வைகோ என்கிற வை கோபால்சாமி, இப்போ மதிமுகனுடைய தலைமை கழக செயலாளர் நம்ம துரை வையாபுரி அவர்கள், இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. வேற ஒண்ணு வேண்டாம். முந்தா நாளே பேப்பர்ல வந்துட்டு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விடுமுறை விடுவார்களா, சேர்த்து மகிழ்ச்சியாக நாங்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும்னு அவன் கோரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்காக? மறுமலர்ச்சி பண்ணணும். மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரியில போய் இந்த பொங்கல் பண்டிகையில எப்படியாவது ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்கி கன்னியாகுமரியில இருக்க கடல்ல இருக்கிற அந்த தண்ணியை பூரா மெட்ராஸ் கொண்டு வரணும்னா சார் அவ்வளவு பேரும் வரான். இல்லை சார், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்த்து விடுமுறை கேட்குறாங்க சார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பள்ளி கல்லூரிகள் ஆகட்டும், கல்வி நிறுவனங்கள் எல்லாத்திலையும் பொங்கல் திருநாள் கொண்டாடுகிறார்கள். அந்த சின்ன குழந்தைகளுக்கு இடுப்புல வேட்டியே நிற்காது. ஆனாலும் இப்போ ஒட்டிக்கோ கட்டிக்கோங்க ஒரு வேட்டியை கட்டி சந்தோஷப்பட்டு, பெண் குழந்தைகள் இப்ப எல்லாமே சுடிதார் போடக்கூடிய சூழ்நிலையில அருமையா அந்த புடவை அணிந்து கொண்டு, இதெல்லாம் மகிழ்ச்சி இல்லையா சார்? ஒரே ஒரு செய்தி சார், இன்னைக்கு உலகத்துல 4G 5G 6G எத்தனை G வந்தாலும் கஞ்சி ஊத்துகிற அந்த உழவன் தருகிற உழைப்பு தான் வாழ்க்கையில சிறப்பு, மகிழ்ச்சி. நீங்க அந்த உழவன் தருகிற உணவை உண்ணாமல் உங்களால மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. பிறகு எப்படி சார் மறுமலர்ச்சியை நீங்க உண்டாக்க போறீங்க சார்? வேற ஒண்ணும் வேண்டாம் சார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லைன்னு சொன்னானே. கம்பனை ஒரு பக்க தராசு தட்டாகவும் இளங்கோவை இன்னொரு பக்க தராசு தட்டாகவும், வள்ளுவனை அந்த இரண்டிற்கும் நடுவிலே இருக்கிற அந்த தராசு கோலினுடைய நடு உள்ளாகவும் வைத்து சொன்னானே பாரதி. அவன் சொன்னான் சார், வள்ளுவனுடைய பெருமையை என்ன சொன்னான் தெரியுமா? உழவினார் கைப்படங்கி நிலை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. நான் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த உழவன்
அப்படி தலைக்கு பின்னால கையை மடிச்சு வச்சு படுத்துட்டாம்னா இந்த உலகத்திலே இல்லறத்திலே வாழுகிற மக்களுக்கும் சரி, எல்லாவற்றையும் துறந்து விட்டோம் என்று சொல்லுகிற துறவியருக்கும் கூட உண்ணுவதற்கு ஒரு கைப்பிடி உணவு கிடைக்காதுன்னு சொன்னான்னா, அந்த உழவர்களை போற்றுகிற தமிழர் திருநாளில நீங்கள் இல்லம் தோறும் மகிழ்ச்சி தான் பொங்கணும். முதல்ல அந்த மகிழ்ச்சியை அடிப்படையாக வைத்து யாரோ கொஞ்சம் பேர் வேணா மறுமலர்ச்சிக்கு தங்களது தியாகத்தால் பாடுபடுவார்களே ஒழிய அத்தனை பேரையும் நீங்க மகிழ்ச்சிக்கு மீறி மறுமலர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று சொல்வது ஒரு பொருந்தாத செயல் சார். சார், ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோன் உயர்வான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, வரும்போது கூட கேட்டேன், ஐயா உங்க பகுதியில் கால்வாய் எதுவும் இருக்குதா? நெல் பயிர் இவ்வளவு சிறப்பா அருமையா விளைந்திருக்கிறதே, நீங்க சொன்னீங்க இது களிமண். ஐயா சொன்னார், உங்க கூட வந்த உங்க நண்பர் 3 மழை இருந்தால் நல்ல விளைச்சலை காணலாம் அப்படின்றது. வரப்புயர நெல் உயரம் ஏன் சொன்னான்னா, வரப்பினுடைய அளவு கொஞ்சம் உயரமா இருந்தா அதில் தேங்கி இருக்கிற தண்ணீரின் அளவும் உயரமா இருக்கும். அந்த போதுமான அளவு தண்ணீர்ல நெற்பயிர் நல்லா விளையும். நெற்பயிர் நல்லா விளைஞ்சா அதிகமான விளைச்சல் கிடைக்கும். அதிகமான விளைச்சல் கிடைத்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தால் மக்களை ஆள்கிற அந்த மன்னனும் மகிழ்ச்சி அடைவான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு இன்றைய தேவை என்ன என்றால், இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சிதான். மறுமலர்ச்சி வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த மறுமலர்ச்சிக்கு அடிப்படை மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அஸ்திவாரம், மறுமலர்ச்சி அதன் மேல் எழுப்பப்படுகின்ற கட்டடம். மகிழ்ச்சி உயிர், மறுமலர்ச்சி அந்த உயிர் தங்கியிருக்கும் ஆரோக்கியமான உடல் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாகவும் சிறப்பாகவும் தன்னுடைய கருத்துக்களை உங்கள் மனங்களில் பதிய வைத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் அந்த தொழில்களில் நட்டம் ஏற்பட்டால் அந்த தொழிலை செய்கின்றவர்கள் தொடர்ந்து அந்த தொழிலை செய்ய மாட்டார்கள். எவ்வளவு நட்டம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நட்டத்தை சந்திக்கின்றவர்கள் செய்கின்ற ஒரே தொழில் உழவு தொழில் மட்டும்தான் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த பட்டிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஐயா சுப்பிரமணி அவர்கள். மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய பள்ளத்தாக்குக்கான பாதை என்பதை ஈரோட்டு சூரியன் பெரியார் வழிவந்த மறுபதி அவர்கள் இதோ இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மறுமலர்ச்சியே என்று பேச வருகிறார். மதிமுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உழவர் திருநாளாம் தை திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன இங்க பிரச்சனை? இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மகிழ்ச்சியா மறுமலர்ச்சியா? அவ்வளவுதானங்க கேள்வி. மகிழ்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க இருக்கு. என்ன? மகிழ்ச்சி என்பது தனதாக்கிக் கொள்வது. மகிழ்ச்சி என்பது தனதாக்கிக் கொள்வதுங்க. மறுமலர்ச்சி என்பது தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் மறுமலர்ச்சிங்க. ஆர்ப்பரித்து வாழ்வது மகிழ்ச்சி, அர்ப்பணித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று கற்றுத்தருவது மறுமலர்ச்சிங்க. சரியா இருப்பவன் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. சரியா இருப்பவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்று நரியாய் இருப்பவன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்லவர்கள் வாழ வேண்டும், அதுதான் மறுமலர்ச்சிங்க. ஐயா 1000 குறைகள் சொன்னாங்க, குற்றச்சாட்டுகள் கொண்டாங்க. இது எதிரணியிலிருந்து வந்து சொன்னாரு, அணித்தலைவர் சொன்னாரு, கணவனுக்காக மனைவி சமைக்கிறது இருக்குது பாருங்க, அது ஒரு மகிழ்ச்சி. வேலை செய்யறதுக்கு பாருங்க, அது ஒரு மகிழ்ச்சி. கணவனும் வீட்டு வேலை செய்யறதுக்கு பாருங்க, அது ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னாங்களே, அதுவாங்க மகிழ்ச்சி.
அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே என்று பெண் அறிவில், ஆற்றலில், சிந்தனையில் ஆணுக்கு நிகராக இருக்கிறாள் பாருங்க. அதுதாங்க மறுமலர்ச்சி. அந்த மறுமலர்ச்சி இல்லத்துல வந்தாதானங்க மகிழ்ச்சி. இப்போ உங்களை பற்றி சொல்லும் போது உங்கள் மனைவி மகிழ்ச்சியாக சிரித்தார்கள்னு சொன்னாங்க, அது மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. எது தெரியுமா மறுமலர்ச்சி? நீங்கள் புத்தகங்கள் எழுதுகின்ற பொழுது அந்த புத்தகத்தை நீ வாசிச்சு பாரு, ஏதாவது தெரியுதான் பாருன்னு உங்க மனைவி கொடுக்கின்ற பொழுது, ஏங்க இந்த 2 இடத்துல இப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்களே, இதுக்கு பதிலா இந்த மாதிரி எழுதியிருந்தா இந்த புத்தகம் இன்னும் நல்லா வருங்கன்னு அறிவில் சிறந்தவளாக உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க பாருங்க உங்க மனைவி. அதுதாங்க உண்மையான மறுமலர்ச்சி. இன்னுமே இதெல்லாம் செய்யுங்கன்னு மறைமுகமா சொல்லி கொடுத்துட்டு போறீங்க. ஐயா, ஒரு காலத்துல தனக்கென அவன் வீடு கட்டி கொண்டாலும் மற்றவர்களுக்காக திண்ணையை கட்டி வைத்தான். சாலையில் சுமையோடு செல்பவர்கள் தங்கள் சுமைகளை இறக்கி ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக சுமை தாங்கி கற்களை கட்டி வைத்தான். தான் தாகமுற்றால் படும் அவதி எத்தகையது என்பதை உணர்ந்ததால் தான் தண்ணீர் பந்தல்களை வைத்தான். பசியின் கோரத்தை உணர்ந்ததால் தான் அன்னச்சத்திரங்களை கட்டி வைத்தான். ஆனா இன்னைக்கு திண்ணை கிடையாது, திண்ணை கிடையாது. அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் கிடையாது. சிறு பிள்ளைகளுக்கு இல்லத்தில் எது மகிழ்ச்சின்னு கற்றுக் கொடுக்கிறோம் தெரியுங்களா? உன் ஸ்நாக்ஸை யாருக்கும் கொடுக்க கூடாது, உன் பென்சில யாருக்கும் தரக்கூடாது, 2 பேனா நிறைய இங்கு ஊத்தி வச்சிருக்கேன், உனக்கு தீந்துரும், 2 பேனாவை நீயே வச்சு பரீட்சை எழுதுன்னு சுயநலத்தை கற்றுக் கொடுப்பது மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எது தெரியுமா மறுமலர்ச்சி? அடுத்தவர்களிடம் பொருளை பெறுவதல்ல மகிழ்ச்சி, அடுத்தவர்களுக்கு ஒன்றை கொடுக்கிறோம் பாருங்க, அதுதாங்க மறுமலர்ச்சி. அந்த மறுமலர்ச்சி இன்னைக்கு இல்லங்களில் இல்லை என்பது தானுங்க ரொம்ப வேதனையா இருக்கு. ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு இவங்க 1000 கதைகளை சொல்கிறார்கள். மொழி எப்படிப்பட்டது தெரியுங்களா? நம்ம மொழி, தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி தெரியுங்களா? அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்த மொழி, அகம் சொல்லி புறம் சொல்லி தரம் காத்த மொழி. நாட்டிற்காக இறந்தவர் உண்டு, நங்கைக்காக பிரிந்தவர் உண்டு, பழிக்காக கூட மாய்ந்தவன் உண்டு. ஆனால் மொழிக்காக மரணித்தவன் என்று சொன்னால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவும் என்று நாம் தலை நிமிர்ந்து கூற முடியும் என்று சொன்னால், ஒரு காலத்துல இறை வழிபாட்டு கூடத்துல திருப்புகளை பாடினார்களாம். ஏன் தெரியுமா? திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் என்பதால் மட்டுமல்ல, திக்குவாய் திருந்த நீ செப்புவாய் திருப்புகளை என்று இறை வழிபாட்டு கூட்டத்துல தமிழ் மொழியை வளர்த்தார்கள். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழிய பள்ளிக்கூடத்துல பேசுனா தண்டனை என்கின்ற சட்டம் வந்திருக்கா இல்லையா? தண்டனை கொடுக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு வந்திருக்குதா இல்லையாங்க? நம் தாய்மொழி மதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நம் குரல் வளை நசுக்கப்படுகிறது என்பது பொருள்க. என்னைக்கு இல்லத்திலும் சமுதாயத்திலும் தமிழ் மொழிக்கு முதலிடம் கொடுக்கின்றோமோ அன்றைக்கு தாங்க மறுமலர்ச்சி வரும் என்று சொன்னால், அந்த மறுமலர்ச்சி பொங்க வேண்டுமா வேண்டாமா? 2 அடி வாங்கினால்தான் நீங்கள் திருந்துவீர்கள் என்று சொன்னால் அதை வள்ளுவனிடமே வாங்கிக் கொள்ளுங்கள். நாங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்பது புறாவுக்கு வாழ்க்கை, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது புறாவுக்கு வாழ்க்கை. இன்று பல இளைய சமுதாயத்திற்கு அது வெறும் வார்த்தையாக மாறி போயிருச்சுங்க. இது மாறினால் தானங்க சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுங்க. பாரதி இளைஞனுக்கு பாட்டு எழுதினான். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா 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 என்று பாடல் எழுதினான். இளைஞர்கள் யார் தெரியுமா? சமுதாய மரத்தின் சல்லி வேர்கள், புரட்சி பூக்களை தாங்கும் காம்புகள், வறட்சி நிலத்தில் மழையின் புறப்பாடுகள், சாதி கொடுமையில் அக்கினி பிளம்புகள், எல்லை என்பதை ஏற்க மறுப்பவர்கள், இல்லை என்பதன் எதிர்மறை சொல்லுங்க இளைஞர்கள். கீதையின் பாதையில் செல்ல வேண்டிய என் இளைஞர் சமுதாயம் எல்லாம் போதையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்களே, அந்த போதை வாழ்விலிருந்து என்று என் இளைய சமுதாயம் மீண்டு வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த நாடு நல்ல நாடாக மாறும் என்று சொன்னால், இளைய சமுதாயத்தின் வாழ்க்கையில மறுமலர்ச்சி வர வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஐயா, உலகத்தில் சிறந்த வகுப்பறை எங்க இருக்கு தெரியுங்களா?
சிறந்த வகுப்பு வகுப்பறை எங்க இருக்கு தெரியுங்களா? எங்க? வயதான ஒருவரின் காலடியில் இருக்கிறதுன்னு ஒரு கவிஞன் எழுதினாங்க. முதியோர்கள் வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம்ங்க. ஐயா, நான் இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கிறேன், இன்றைக்கும் கூட வள்ளுவனையும் ஔவையையும் வயதான தோற்றத்திலேயே நாம் கண்டுகொண்டே இருக்கிறோமே, ஏன் என நான் சிந்தித்து பார்த்தேன். எனக்கு தோன்றியது இது. அது சரியா தவறான்னு தெரியல. எனக்கு எப்படி தெரியுமா தோன்றியது? நல்ல விஷயங்களை, அறக்கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட முதியவர் தோற்றத்தில் சொன்னால் குழந்தைகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற காரணத்தினால்தான் குழந்தைகளுக்கு முதியவர்களின் வாயால் நல்லதை சொல்லக்கூடிய செயல்களை நம் முன்னோர்கள் செய்து வித்தார்கள். இன்னைக்கு முதியோர்கள் இல்லத்தில் இருப்பது பாரமாக கருதுகிறோமே, சுமையாக கருதுகிறோமே என்று சொன்னால், முதியோர்கள் இல்லத்தில் இருந்தால்தான் மகிழ்ச்சி. அந்த இல்லத்தில் இருக்க வேண்டிய முதியோர்கள் முதியோர் இல்லங்களில் இருக்கின்ற காரணத்தினால்தான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நல்லது எது கெட்டது என்று நம் தாத்தாமார்களும் பாட்டிமார்களும் சொல்லிக் கொடுத்த அறக்கருத்துக்கள் எல்லாம் மாறி போய் இன்றைக்கு 5வது படிக்கிற குழந்தையாகட்டும், 1வது படிக்கிற குழந்தையாகட்டும், நாம் பெற்றோர்கள் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எது நல்ல தொடுதல், எது கெட்ட தொடுதல் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவல நிலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மறுமலர்ச்சி வர வேண்டும், முதியோர் இல்லங்களில் இருக்க வேண்டும், போதை இல்லாத மாநிலமாக தமிழகம் மாற வேண்டும், அறிவில் ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலை உயர வேண்டும், சாதியிலற்ற சமுதாயமாக இந்த சமுதாயம் மலர வேண்டும். இதுவெல்லாம் மலர்ந்தால் கண்டிப்பாக இல்லங்களில் மட்டுமல்ல பல பேர் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கும் என்று சொல்லி இனிய வாய்ப்பினை நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப பட்டிமன்றத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். தராசினுடைய இரு தட்டுகளும் சமமாக இருக்க வேண்டும். இந்த அணியினரும் மோசமா பேசல, இவர்களும் மோசமாக பேசவில்லை. ஒரு உயிரியல் ஆய்வாளர் ஒரு தவளையை வைத்து ஆய்வு செய்தார். தவளையினுடைய ஒரு காலை வெட்டிவிட்டு ஓடு அப்படின்னா தவளை ஓடியது, மகிழ்ச்சி அடைஞ்சான். ஒரு காலை வெட்டியதற்கு பிறகும் தவளை ஓடுகிறது என்று. 2 காலை வெட்டிவிட்டு ஓடு என்றார், தவளை ஓடியது, மறுபடியும் மகிழ்ச்சி அடைந்தான். 3 கால்களையும் வெட்டிவிட்டு ஓடு என்றான், மறுபடியும் தவளை ஓடியது. இறுதியாக 4 கால்களையும் வெட்டிவிட்டு ஓடு என்றான், தவளை ஓடவில்லை. அவன் தன்னுடைய ஆய்வின் இறுதியில் எழுதினான், தவளைக்கு காது கேட்கவில்லை, அதனால் ஓடவில்லை என்று எழுதினான். அந்த ஆய்வாளனுக்கு வேண்டுமென்றால் அவன் எழுதிய அந்த ஆய்வு முடிவு மகிழ்ச்சியை தந்திருக்கலாம். இவர்களுக்கும் அப்படித்தான், இவர்கள் பேசியது மகிழ்ச்சியை தந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த 2 அணியினரும் பேசியது சரியாக கூர்ந்து நோக்கினால் மிக அழகாக தமிழர்களுடைய பண்பாட்டு நிலையை பற்றி இவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த பண்பாடு இன்றைக்கு இருக்கிறதா என்ற வினாவை கடைசியாக பேசிய வளர்மொழி கேள்வி கேட்டு அமர்ந்திருக்கிறார். பண்பாடுகளை எல்லாம் நாம் உதிர்த்துவிட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமா ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போனோம்னா தமிழர்களுடைய உணவு முறை குழம்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஊற்றி சாப்பிடுவது தான். இப்போ தோசை இருக்கு, இட்லி இருக்கு அப்படின்னா அதில் சாம்பாரை ஊற்றி சாப்பிடுவோம். இன்றைக்கு நம்முடைய பண்பாடு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இத்தினோண்டு நெய் கிண்ணம் மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊறுகாயை வச்ச மாதிரி கொண்டு வந்து வைக்கிறான். அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடிய நிலை இன்னைக்கு வந்துருச்சு.
நம்முடைய பண்பாடு எங்கே இருக்கிறது பாருங்கள், எங்கே போய் கொண்டு இருக்கிறது. விருந்தோம்பல் என்கின்ற பண்பாடு தமிழர்களுடைய மிக உயர்ந்த பண்பாடு. நம்முடைய இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. உணவு உண்பதற்கு முன்பு யாரேனும் உணவு வேண்டி வந்திருக்கிறார்களா என வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்துவிட்டு, அப்படி வந்திருந்தால் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவிட்டு விட்டு வீட்டில் உள்ளோர் உண்கின்ற மிக பெரிய பண்பாடு நம்முடைய பண்பாடு. இன்றைக்கு அந்த பண்பாடு இருக்கிறதா? உணவு உண்ண போவதற்கு முன்பு கதவை தாழ்பாலிட்டு பூட்டிவிட்டு உண்கிறோம். ஒரு விருந்தாளி நம்முடைய இல்லத்திற்கு வந்தால் வந்தவுடன் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்போம். என்ன காரணத்தினால்? தமிழர்கள் அறிவியல் அறிவு உள்ளவர்கள். தண்ணீருக்கு ஒருவனுடைய மனநிலையை மாற்றக்கூடிய தன்மை உண்டு, அறிவியல் தன்மை உண்டு. இப்போ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வருகின்றவர் கோபமாக வருகிறார் என வைத்துக் கொள்வோம். வந்த உடனே அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தோம்னா அந்த தண்ணீரை குடித்த ஒரு சில மணித்துளிகளில் அவருடைய கோபம் மாறிவிடும். இந்த அறிவியலை தமிழர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கற்று இருக்கிறார்கள். ஆனால் இந்த பண்பாடெல்லாம் இன்றைக்கு இருக்கிறதா? அறத்தை பற்றி சொன்னார்கள். அறம் என்றால் அகராதி என்ன சொல்லுகிறது என்றால், மனதளவில் கூட பிறருக்கு தீங்கு எண்ணாமை என்பது. தமிழர்களுடைய வாழ்வியல் உயிர் மூச்சு எது என்றால் அறவாழ்வுதான். பிறருக்கு தீங்கு எண்ணாமல் இருப்பது. எண்ணினால்தானே அதை நிகழ்த்தி காட்ட முடியும். இன்றைக்கு அறவாழ்வு இருக்கிறதா? கடைசியாக சொன்னார்களே, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை முறை கூட இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒழுங்கீனம் தலை தூக்கி இருக்கிறது. குறிப்பாக பார்க்க போனால் படித்தவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை முறைகள் இன்றைக்கு நிரம்ப மாறி இருக்கின்றது. முன் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் முன் உதாரணமாக இன்றைக்கு இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி எழுகிறது. பண்பாட்டை பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணன், உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய புயல் வீசியது. ஒரு கொலை வழக்கில் சிறைக்கு சென்று நாடு விட்டு நாடு அந்த வழக்கு நடந்து அதிலிருந்து அவர் மீண்டு வருவதற்கு பட்ட பாடுகள் இருக்கிறது. தன்னுடைய சொத்தையெல்லாம் அந்த வழக்கிற்காக இழந்தார். வெளியே வந்ததற்கு பிறகு அவருக்கு கண் பார்வை குறைந்தது. ஒரு திரைப்படம் எடுத்தார், அதுவும் நட்டமாகிவிட்டது. தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து விட்டார். வளமோடு வாழ்ந்தபோது NS கிருஷ்ணன் அவர்கள் யார் அவரிடம் உதவி கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கக்கூடியவர். அம்மையார் பேசும்போது சொன்னாங்க மதுரத்தை பற்றி, அவருடைய மனைவியாரை பற்றி. ஒரு முறை இப்ப வறுமையில் இருக்கிறார், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அவர்களிடம் இருந்த ஒரே ஒரு பொருள் என்னன்னா வெள்ளி குவளை, தண்ணீர் குடிக்கின்ற வெள்ளி குவளை. அந்த ஒரு நாள் அவருடைய மனைவி அருகில் இருக்க தேநீர் குடித்து கொண்டு இருக்கிறார். தேநீர் என்றால் பலருக்கு புரியாது, அவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் புரிகின்ற மாதிரி ஆங்கிலத்தில் டீ என்று சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் NS கிருஷ்ணனுக்கு நன்கு தெரிந்த பழக்கமான ஒரு நண்பர் அவருடைய மகள் திருமணத்திற்கான பத்திரிகையை அழைப்புதலை கொண்டு வந்து NS கிருஷ்ணன் அவர்களிடம் கொடுத்து, ஐயா, கண்டிப்பாக நீங்கள் என் மகள் திருமணத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கிறார். வாரி வாரி வழங்கியவர் அல்லவா, இல்லை என்று சொல்லாமல் வழங்கியவர் அல்லவா. இப்போது அவரிடம் இருப்பது அந்த கையில் வைத்திருந்த ஒரே வெள்ளி குவளை மட்டும்தான். தேநீர் குடித்து கொண்டிருக்கிறார். குடித்தபடியே
வந்த அந்த அன்பருக்கு இந்தா என்னால் உன்னுடைய மகள் கல்யாணத்திற்கு வர முடியாது, அதனால் இந்த குவளையை வச்சுக்க, இதை விற்று செலவு பண்ணிக்கன்னு கொடுத்துட்டார். உடனடியாக அவருடைய மனைவி, என்ன வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்எஸ் கிருஷ்ணன் நினைச்சாரு, இருக்கிற ஒரு பொருளையும் கொடுக்குறிய, உனக்கு அறிவு இருக்கா என எண்ணி கேட்கிறார் போல இருக்குன்னு சொல்லிட்டு, கோவப்படாதம்மா, இல்லாதவர் தானே, அதனால தான் கொடுக்குறேன் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார். மனைவி சொன்னாங்க, அதுக்கு சொல்லலைண்ணா, குடிச்சிட்டு இடது கையால கொடுக்குறிய ஐயா, வலது கையால தானே கொடுக்கணும், அதுதானே நம்முடைய பண்பாடு என்று என்எஸ் கிருஷ்ணனின் மனைவி மதுரம் அவர்கள் சொன்னார்கள். தமிழர்களுடைய பண்பாடு அது. இந்த பண்பாட்டு சீரழிவுகளுக்கெல்லாம் காரணம் யார்? இவர்கள் சொன்னார்கள். இடையில மறுமலர்ச்சி பற்றி சொன்னார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தினுடைய தலைவரை பற்றி சொன்னார்கள். அவரை பற்றி ஒரே ஒரு கருத்தை வேண்டுமானால் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவின் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ராம் ஜெத்மலானி ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து போனார். 1 மணி நேரம் அவர் நீதிமன்றத்திற்கு வந்து சென்றால் லட்சங்களில் அவருக்கு சம்பளம், 1 லட்சம் 2 லட்சம் 1 மணி நேரத்திற்கு. அவளது புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவரிடம் ஒரு முறை கேட்டார்கள், பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது, நீங்கள் யார் வெற்றி பெற வேண்டும் என கருதுகிறீர்கள், இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக யார் வர வேண்டும் என கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ராம் ஜெத்மலானி சொன்னார், இந்தியாவில் பிரதமர் ஆவதற்குரிய ஒரே தகுதி இந்த நாட்டில் வைகோவிற்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னார். அதே போன்றுதான் சில தினங்களுக்கு முன்பு மறைந்த மன்மோகன் சிங் அவர்கள் வைகோவை பற்றி ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது, எத்தனையோ பேர் என்னை நாடி வந்தார்கள் நான் தலைமை அமைச்சராக இருந்த பொழுது, வந்தவர்களெல்லாம் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தான் கேட்டார்கள், ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் மற்றவர்களுக்காக என்னை நாடி வந்து வேண்டிய உதவிகளை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார், அவர் வைகோ என்று சொன்னார். இப்போது இறுதியாக பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை சொல்ல வேண்டும். ஒரே ஒரு கருத்து, உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்து, இந்த தொலைக்காட்சி வாயிலாக பதிவு செய்து என்னுடைய தீர்ப்பை வழங்குகிறேன். அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு வழக்கு. ஒரு சிறுவன் ஒரு ரொட்டி கடையில் ஒரு ரொட்டியை திருடிவிட்டு வெளியே சாலையில் விரைந்து ஓடுகிறான். அவன் திருடியதை படம் பிடிக்கின்ற கருவி, அதாவது கேமராவை வைத்து பார்த்த அந்த கடை முதலாளி விரட்டி சென்று அந்த சிறுவனை பிடித்து காவல்துறையில் ஒப்படைக்கிறார். காவல்துறை அவன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறது. நீதிபதி அந்த சிறுவனிடம் கேட்டார், அந்த ரொட்டி துண்டை திருடினாயா என்று. அந்த சிறுவன் சொன்னான், ஆம் என்று சொன்னான். எதற்காக திருடினாய் என்று நீதிபதி கேட்டார். அந்த சிறுவன் சொன்னான், என்னுடைய தாய் பட்டினி கிடக்கிறாள், பல நாள்களாக உணவு இல்லாமல் இருக்கிறாள், அவளுடைய பசியை போக்குவதற்காக திருடினேன் என்று சொன்னார். நீதிபதி வழக்கு விசாரணைகளெல்லாம் முடிந்ததற்கு பிறகு தீர்ப்பு சொல்லுகின்ற போது இவ்வாறு சொன்னார், என்னவென்றால், சட்டப்படி சான்றுகள் படி அந்த சிறுவன் செய்தது மிகப்பெரிய தவறு. என்ன தவறு என்றால், திருடியது. அவன் திருடியதற்கான சான்றுகள் எல்லாம் இருக்கிறது.
அவனே அதை ஒப்புக்கொண்டு விட்டான், ஆம் திருடினேன் என்று. ஆகையினால் அவனுக்கு இந்த நீதிமன்றம் அபராதம் விதிக்கிறது என்று சொல்லி ஒரு தொகையை நிர்ணயம் செய்து, இந்த தொகையை அந்த சிறுவனுக்கு அபராதமாக விதிக்கிறேன் என்று தீர்ப்பை வழங்கிவிட்டு அடுத்து ஒரு கருத்தை சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அவன் திருடியது ஏதோ பொழுதுபோக்கு காரணங்களுக்காக அல்ல. அந்த சிறுவனால் தன்னுடைய தாய் பட்டினி கிடப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாயினுடைய பசியை போக்குவதற்காக திருடி இருக்கிறான். இந்த சமூகம், இந்த உலகம் அவனை திருட வைத்திருக்கிறது. அவன் திருடியதற்கு அவன் மட்டும் காரணமல்ல, நாம் அனைவரும் காரணம். ஆகையினால் அவனுக்கு விதித்த அந்த தண்ட தொகையை மக்களிடமிருந்து வசூல் செய்து, நாம் எல்லாம் நம்முடைய பங்களிப்பாக அவனுக்கு சிறுக சிறுக அந்த தொகையை அவனிடம் கொடுத்து அந்த தண்டத்தை கட்டச் சொல்லுவோம் என்று நீதிபதி அவர்கள் அந்த நீதிபதியினுடைய இருக்கையிலிருந்தே தன்னுடைய பையிலிருந்து ஒரு தொகையை எடுத்து அந்த சிறுவனிடம் கொடுத்தார். அங்கு இருந்தவர்களெல்லாம் கொடுத்தார்கள், மக்களிடம் வசூல் செய்து கொடுத்தார்கள். இதுதான் மறுமலர்ச்சி. மற்றவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? அம்மையார் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் ஒரு காணொளியை பார்த்தேன், வெளிநாட்டில் நடந்ததுதான். அதுவும் ஒரு சிறுமி நீண்ட நாட்களாக பள்ளிக்கு வரவில்லை. என்ன திடீரென்று ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறாள். என்ன காரணம் என்றால், முகத்தில் மிகப்பெரிய தழும்பு, தீக்காயம் போன்று இருக்கிறது. அவள் வகுப்பறைக்குள் நுழைந்த போது அந்த வகுப்பில் இருந்த எல்லா சிறுமிகளும் அவளை பார்த்து சிரித்து ஏளனம் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். அவள் கூனி குறுகி நாணி போய்விடுகிறாள், அந்த தழும்பு உள்ள சிறுமி. ஒரே ஒரு சிறுமிக்கு ஒரு பொறி தட்டுகிறது. நாம் எவ்வளவு கீழ்த்தரமான செயலை செய்கிறோம், அவளை பார்த்து கேலி செய்கிறோம் என்று அந்த சிறுமி எழுந்து விரைவாக வெளியே சென்றாள். சிறிது நேரம் கழித்து வகுப்பறைக்குள் வந்தவள் என்ன செய்தாள் தெரியுமா? அவளுக்கு எந்த இடத்தில் அந்த தழும்பு இருந்ததோ அதே போன்று தன்னுடைய முகத்தில் வண்ணத்தால் ஒரு தழும்பை உருவாக்கி கொண்டு வரைந்து கொண்டு வகுப்பறைக்குள் வந்தாள். மற்ற மாணவிகள் எல்லாம் பார்க்கிறார்கள். அவர்களும் உடனடியாக எழுந்து போய் வகுப்பிற்குள் தழும்புகளோடு வந்தார்கள், வரையப்பட்ட தழும்புகளோடு வந்தார்கள். அதுதான் மறுமலர்ச்சி. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒருவன் கீழே விழுந்து விட்டால் விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். ஒரு குளத்தில் ஒருவன் மூழ்கினால் அவனை காப்பாற்ற எண்ணாமல் அவன் மூழ்கி கொண்டு இருப்பதை செல்போனை வைத்து செல்ஃபி எடுத்து கொண்டு இருக்கிறோம். இதுவா நம்முடைய பண்பாடு? இதுவா மகிழ்ச்சி? ஆக இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மகிழ்ச்சியை விட மறுமலர்ச்சிதான் தேவை. நாம் தவறான முடிவுகள் எடுக்கின்ற காரணத்தினால்தான் நல்லவர்களால் உயர்ந்த இடத்திற்கு வரவேண்டிய இடத்திற்கு வரவும் முடியாமல் போய்விடுகிறது. ஆக மனதில் பதிவு செய்வோம், இல்லங்கள் தோறும் பொங்க வேண்டியது மறுமலர்ச்சிதான் என்று எனது தீர்ப்பை வழங்கி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.